ஓம் சாந்தி. 15/12/2024. திருப்புதல் தேதி 28/2/2003. சேவையின் கூடவே இப்பொழுது முழுமையாவதற்கு திட்டமிடுங்கள். கர்மாத்தீத் நிலையை அடைய ஆர்வம் வையுங்கள். இன்று சிவதந்தை தனது சாலிகிராம் குழந்தைகளோடு தனது மற்றும் குழந்தைகளின் அவதார நன்னாளை கொண்டாட வந்துள்ளார். இந்த அவதார தினம் எவ்வளவு அதிசயமானது! தந்தை குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தந்தைக்கும் பல மடங்கு வாழ்த்துக்களை வழங்கிக் கொண்டு இருக்கின்றனர். நாலாபுறமும் குழந்தைகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். ஆஹா பாபா, ஆஹா நாம் சாலிகிராம் ஆத்மாக்கள், ஆஹா ஆஹா எனும் பாடலை பாடிய வண்ணம் உள்ளனர். உங்களுடைய பிறந்த நாளான இந்த நாளை நினைவார்த்தமாக துவாபர யுகத்திலிருந்து இன்று வரையிலும் கொண்டாடி வருகின்றனர். பக்தியும் பாவனையில் குறைந்தது அல்ல. ஆனால் பக்தர்கள்தான் குழந்தைகள் அல்ல. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறார்கள். நீங்கள் கல்பத்தில் ஒரு முறை அவதார தினத்தை கொண்டாடுகிறீர்கள். அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் விரதம் இருக்கிறார்கள், விரதம் வைப்பார்கள், விரதம் எடுப்பார்கள். நீங்கள் ஒரே ஒரு முறை விரதம் மேற்கொள்கின்றீர்கள். உங்களை பார்த்தே அவர்களும் பின்பற்றுகிறார்கள். ஆனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் புகழில் வேறுபாடு உள்ளது. அவர்களும் தூய்மைக்கான விரதம் எடுக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாளுக்காக விரதம் எடுக்கிறார்கள். நீங்கள் பிறந்த உடனேயே தூய்மைக்கான விரதம் எடுத்துள்ளீர்களா? எடுக்க வேண்டுமா? எடுத்து விட்டீர்களா? ஒரு முறை எடுத்தீர்களா? அவர்கள் ஒவ்வொரு வருடமும் எடுப்பார்கள். நீங்கள் அனைவரும் எடுத்தீர்களா? பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, முழுமையான தூய்மைக்கான விரதம் எடுத்தீர்களா? பாண்டவர்கள் முழு தூய்மைக்கான விரதம் எடுத்தீர்களா? பிரம்மச்சரியத்தில் இருப்பது மட்டும் போதுமானதா? பிரம்மச்சரியம் என்பது அஸ்திவாரம். ஆனால் பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, அதோடு மேலும் 4 உள்ளது. 4லும் விரதம் எடுத்தீர்களா? 1 மட்டும் எடுத்தீர்களா? சோதனை செய்யுங்கள். கோபம் கொள்ள அனுமதி உள்ளதா இல்லையா? அவ்வப்போது சிறிதளவு கோபம் கொள்ள வேண்டியுள்ளது அல்லவா? இல்லையா? பாண்டவர்கள் கூறுங்கள், கோபம் கொள்ள வேண்டும் தானே? சரி, பாப்தாதா பார்க்கிறார். கோபத்தின் நண்பர்கள் உள்ளனர். பெரிய பூதத்தை தியாகம் செய்து விட்டீர்கள். குடும்பத்தில் உள்ள தாய்மார்களுக்கும் பெரிய குழந்தைகள் மீது கூட அவ்வளவு அன்பு இருப்பது இல்லை, மோகம் இருப்பது இல்லை. ஆனால் பேரன் பேத்திகள் மீது அளவற்ற அன்பு உள்ளது. சிறிய குழந்தைகள் மீது அதிக அன்பு உள்ளது. அவ்வாறே இங்கும் குழந்தைகளுக்கு பெரிய பூதங்களான 5 விகாரங்கள் மீது அன்பு குறைந்துள்ளது என்பதை பாப்தாதா பார்க்கிறார். ஆனால் இந்த பூதங்களின் குழந்தை குட்டிகள் மீது, சின்ன சின்ன அம்சம் மீது சிறிதளவு அன்பு உள்ளது. சில சமயம் அன்பு ஏற்படுகிறது தானே? தாய்மார்களுக்கு, இரட்டை அயல் நாட்டவருக்கு கோபம் வருவது இல்லையா? சில குழந்தைகள் மிகவும் புத்திசாலித்தனமாக பேசுகிறார்கள். சொல்லட்டுமா என்ன பேசுகிறார்கள் என்று? சொல்லட்டுமா? சொல்லிவிட்டால் இன்றே விட்டுவிட வேண்டும். விட தயாரா? அல்லது கோப்பில் காகிதத்தை சேர்த்து வைப்பீர்களா? வருடா வருடம் செய்தது போல பாப் தாதாவிடம் உறுதிமொழிக்கான கோப்புகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அவ்வாறே இப்போதும் உறுதிமொழிக்கான கோப்புகளை சேர்த்து கொண்டே செல்வீர்களா? அப்படி இல்லைதானே? முடிவு செய்வீர்களா? அல்லது கோப்பில் வைப்பீர்களா? என்ன செய்வீர்கள்? கூறுங்கள். ஆசிரியர்கள் என்ன செய்வீர்கள்? செய்து முடிப்பீர்களா? கை உயர்த்துங்கள்.
உறுதிமொழி கொடுக்காமல் இருக்காதீர்கள். பாப்தாதா பிறகு சிறிது தனது ரூபத்தை காண்பிப்பார். சரியா? இரட்டை அயல் நாட்டவர் செய்து முடிப்பீர்களா? செய்து முடிப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். தொலைக்காட்சியில் படம் பிடியுங்கள். சிறிய கை அல்ல, கையை உயரமாக உயர்த்துங்கள். நல்லது, சரி. தந்தை மற்றும் குழந்தைகளின் விஷயம் என்னவென்று கேட்டீர்களா? பாப் தாதா புன்னகை செய்கிறார். ஏன் கோபப்பட்டீர்கள் என்று பாபா கேட்கிறார். ஆனால் கூறுகிறார்கள், நான் கோபப்படவில்லை, என்னை கோபப்படுத்தினார்கள், நான் கோபம் கொள்ளவில்லை, என் கோபத்தை தூண்டினார்கள். இப்போது பாபா என்ன சொல்வது? பிறகு என்ன கூறுகிறார்கள் தெரியுமா? நீங்களே அங்கு இருந்தாலும் உங்களுக்கே கோபம் வரும். இவ்வாறாக இனிமையாக பேசுகிறார்கள். பிறகு கூறுகிறார்கள், பாபா நீங்கள் புள்ளி ரூபம் மாற்றி மானுட உடலில் வந்து பாருங்கள். இப்போது கூறுங்கள், இப்படிப்பட்ட இனிமையான குழந்தைகளுக்கு பாபா என்ன கூறுவார்? பாபாவிற்கு இரக்கம்தான் வருகிறது. சரி, நல்லது. இப்போது மன்னிக்கின்றேன், இனி அவ்வாறு செய்யக்கூடாது என்று கூறுகிறார். ஆனால் குழந்தைகள் மிக நல்ல நல்ல பதில் தருகிறார்கள். தூய்மை என்பது பிராமணர்களாகிய உங்களுக்கு மிக பெரியதிலும் பெரிய அலங்காரம். எனவே உங்களுடைய படங்களுக்கு எவ்வளவு அலங்காரம் செய்கின்றனர். இது தூய்மையின் நினைவார்த்தமான அலங்காரம். தூய்மை சம்பூர்ண தூய்மை, மேலோட்டமான தூய்மை அல்ல. சம்பூர்ண தூய்மை உங்கள் வாழ்வின் மிக பெரிய சொத்து. அதுதான் உங்கள் தனித்தன்மை, உங்களது ஆளுமை. எனவே பக்தர்களும் ஒரு நாள் தூய்மைக்கான விரதத்தை கையாளுகிறார்கள். அது உங்களை பின்பற்றியே செய்கிறார்கள். இரண்டாவது, அன்ன ஆகாரத்திலும் விரதத்தை கையாளுகிறார்கள். அதுவும் அவசியமாகிறது. ஏன்? பிராமணர்களாகிய நீங்களும் உணவு மற்றும் குடிப்பதில் உறுதியான விரதத்தை கடைபிடித்தீர்கள். மதுபன் செல்ல படிவம் நிரப்பும் பொழுது உணவை பற்றியும் நிரப்புகிறீர்கள். உணவில் தூய்மை உள்ளதா? நிரப்புகிறீர்கள் தானே? அன்ன ஆகாரத்தில் தூய்மையை உறுதியாக கடைபிடிக்கிறீர்களா? உறுதியா அல்லது அவ்வப்பொழுது அலட்சியமா? இரட்டை அயல் நாட்டவர்கள் இரட்டை உறுதியா அல்லது சில சமயம் தொய்வடைந்து பரவாயில்லை இன்று சாப்பிட்டு விடலாம் என்று சாப்பிட்டு விடுவீர்களா? சிறிது அலட்சியம் வந்து விடுகிறதா இல்லையா? உணவில் தூய்மை முழுமையாக உள்ளதா? எனவேதான் பக்தர்களும் உணவில் விரதம் கையாளுகிறார்கள். மூன்றாவது விரதம் கண் விழிப்பதில். இரவில் கண் விழிக்கின்றனர். பிராமணர்களாகிய நீங்களும் அறியாமை உறக்கத்தில் இருக்கும். பிராமணர்களாகிய நீங்களும் அறியாமை உறக்கத்தில் இருந்து விழிக்கும். விரதம் எடுக்கின்றீர்கள். இடையிடையே அறியாமை உறக்கம் வந்து விடுவது இல்லையே. பக்தர்கள் உங்களை பின்பற்றுகிறார்கள். நீங்கள் உறுதியாக இருப்பதாலேதான் பின்பற்றுகிறார்கள். எப்போதாவது அறியாமை, பலவீனம், சோம்பல், அலட்சியம் எனும் உறக்கம் வருவது இல்லையே. இடையிடையே கண்ணை கட்டுகிறதா? அமிர்த வேளையில் கூட சிலர் தூங்கி விழுகிறார்கள். ஆனால் நமது நினைவார்த்தமாக பக்தர்கள் என்னவெல்லாம் காப்பியடிக்கிறார்கள். என்ன ஆனாலும் விரதத்தை விடுவது இல்லை. அந்த அளவிற்கு உறுதியாக இருக்கின்றார்கள். இன்றைய நாளில் பக்தர்கள் அன்ன ஆகாரத்தில் விரதம் இருக்கிறார்கள். நீங்கள் இன்று என்ன செய்வீர்கள்? பிக்னிக் செய்வீர்களா? அவர்கள் விரதம் இருக்கிறார்கள். நீங்கள் பிக்னிக் செய்வீர்களா? கேக் வெட்டுவீர்களா? பிக்னிக் செய்யலாம். ஏனென்றால் நீங்கள் பிறந்ததிலிருந்தே விரதம் எடுத்தீர்கள். எனவே இன்று பிக்னிக் செய்யலாம். பாப்தாதா குழந்தைகளிடம் இப்போது என்ன விரும்புகிறார் தெரியும் அல்லவா? மிக நல்ல சங்கல்பம் செய்கிறீர்கள். அதை கேட்க கேட்க மனம் மகிழ்கிறது. சங்கல்பம் வைக்கிறீர்கள். ஆனால் பிறகு என்ன ஆகின்றது?
ஆகின்றது? எண்ணம் ஏன் பலவீனமாக ஆகின்றது? விரும்புகின்றீர்கள் பாபாவிடமும் அன்பு அதிகமாக உள்ளது. பாப் தாதாவிடம் குழந்தைகளுக்கு அன்பு அதிகமாக உள்ளது. அன்பு என்று கூறினாலே அனைவரும் கையை உயர்த்துகிறார்கள். 100% என்ன? 100%த்தை விட அதிகமாக அன்பு உள்ளது. தந்தையும் ஏற்றுக்கொள்கிறார், அன்பில் அனைவரும் வெற்றியே. ஆனால் என்ன? ஆனால் என்பது இல்லையா? ஆனால் என்பது வருகிறதா இல்லையா? பாண்டவர்களுக்கு இடையிடையே ஆனால் என்பது வருகிறதா? இல்லை என்று கூறவில்லையே. அப்படியானால் ஆம் என்றுதானே பொருள். பாப்தாதா பெரும்பான்மையான குழந்தைகளிடம் பார்த்தார். உறுதி பலவீனமடைய ஒரு காரணம், ஒரே ஒரு வார்த்தை, சிந்தியுங்கள். அந்த ஒரு வார்த்தை என்ன? ஆசிரியர்கள் கூறுங்கள். அந்த ஒரு வார்த்தை என்ன? பாண்டவர்கள் கூறுங்கள். ஒரு வார்த்தை என்ன? நினைவு வந்துவிட்டது. ஒரு வார்த்தை நான். நான் அபிமானத்திலும் வருகின்றது. பலவீனமாக்குவதும் நான் என்ற வார்த்தைதான். நான் சொன்னது, நான் செய்தது, நான் நினைப்பது, நான் புரிந்தது, நானே சரி, அதுவே நடக்க வேண்டும். நான், இது நான் எனும் அகந்தை, இது பூர்த்தி பெறாத பொழுது மனமுடைந்து போகிறது. என்னால் செய்ய இயலாது, மிக கடினம், என்னால் நடக்க முடியாது. இது உடல் உணர்வின் நான் மாற வேண்டும். நான் சுயமரியாதையையும் நினைவூட்டுகிறது. நான் தேக அபிமானத்தையும் கொண்டு வருகிறது. நான் மனதை சிதைக்கவும் செய்கிறது. நான் மனதை மகிழ்விக்கவும் செய்யும். அபிமானத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? எப்போதாவது எவரிடமாவது சிறிதளவேனும் தேக உணர்வின் அம்சம் வந்துவிட்டு அதன் அடையாளம் என்ன தெரியுமா? அவரால் தனக்கு நிகழும் அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியாது. நான் எனும் அகந்தை இருந்தால் அவமானம் பொறுக்காது. யாரேனும் இது சரியில்லை, சிறிது பணிவாக இருங்கள் என்றாலும் அவமரியாதையாக உணர்வார்கள். இதுவே அபிமானம் என்பதன் அடையாளம். பாப்தாதா வதனத்தில் புன்னகை செய்து கொண்டு இருந்தார். இந்த குழந்தைகள் சிவராத்திரி நன்னாளில் ஆங்காங்கே சொற்பொழிவு செய்கிறார்கள். இப்போது மிக அதிகமாகவே செய்கின்றனர். அதில் ஆடு பலி கொடுப்பதை பற்றி சொல்கிறார்கள். குழந்தைகள் சொல்வது பாப்தாதாவிற்கு நினைவு வருகிறது. ஆடு மே மே என்று கத்தும். அவ்வாறு சிவராத்திரியில் நான் என்பதை பலி கொடுத்து விடுங்கள். பாபா இதனை கேட்டு கேட்டு புன்னகை செய்கிறார். ஆக இந்த நான் என்பதை நீங்களும் பலி செய்து விடுங்கள். அர்ப்பணம் செய்துவிட முடியுமா? செய்ய முடியுமா? முழுமையான அர்ப்பணமா அல்லது வெறும் அர்ப்பணமா? முழு அர்ப்பணம். இன்று பாப்தாதா கொடியேற்றும் பொழுது அவ்வாறு உறுதி எடுக்க வைக்கவில்லை. உறுதிமொழி எடுத்து கோப்புகளில் சேர்த்து வைக்கும்படி செய்யவில்லை. செய்து முடிப்பீர்களா அல்லது தைரியமா? தைரியம் உள்ளதா? சொல்வதிலே மூழ்கி போனீர்கள், கை உயர்த்தவில்லை. நாளை ஒன்றும் நடக்காது. இல்லைதானே? நாளை மாயை வலம் வரும். மாயாவிற்கும் உங்கள் மீது அன்பு உள்ளது. ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் அனைவரும் கோலாகலமாக சேவைக்கான திட்டங்களை இடுகிறீர்கள். சேவையை கோலாகலமாக துரிதமாக செய்கிறீர்கள் என்றால் முழுமையான முடிவிற்கான நேரம் அருகே வருவதாகும். சொற்பொழிவு செய்துவிட்டு வந்தோம் என்று நினைக்கிறீர்கள். நேரத்தை அருகே கொண்டு வருகிறீர்கள். சேவை நன்கு செய்கிறீர்கள். பாப்தாதா மகிழ்கின்றார். ஆனால் பாப்தாதா பார்க்கிறார், நேரம் அருகே வருகிறது, கொண்டு வருகிறீர்கள். அப்படியே 1,00,000 1,50,000 லட்சம் சேர்ந்து விடவில்லை. இது நேரத்தை அருகே கொண்டு வந்தது. இப்போது குஜராத் செய்தீர்கள், பாம்பே செய்வீர்கள், மேலும் மற்றவரும் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். பரவாயில்லை, 50,000 சரிதான். ஆனால் செய்தி தருகின்றீர்கள். செய்தியுடன் முழுமைக்கு தயாராக இருக்கின்றீர்களா? தயாரா? விநாசத்தை
அழைக்கின்றீர்களா? தயாரா? விநாசத்தை அழைக்கின்றீர்கள் என்றால் தயார்தானே? தாதி கேள்வி கேட்கிறார். வெகு விரைவில் வெளிப்பாடு ஏற்படும் அளவிற்கு என்ன திட்டம் தீட்டலாம்? பாப்தாதா கூறுகிறார், வெளிப்படுவது இரண்டாவது விஷயம். அதற்கு முன்பு உருவாக்கக்கூடியவர்கள் தயாராக உள்ளீர்களா? திரையை விலக்கலாம். ஒருவர் காதையும் ஒருவர் தலையையும் அலங்கரித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? தயாரா? ஆகிவிடுவீர்களா? எப்போது? தேதி சொல்லுங்கள். இதற்கு தேதி குறித்தது போல இந்த மாதத்திற்குள் செய்தி தர வேண்டும். அவ்வாறு அனைவரும் தயாராக உள்ளீர்களா? குறைந்தபட்சம் 16,000 தயாரா? கை தட்டலாமா? கேட்பதற்காக ஆம் என்று சொல்லாதீர்கள். எவரடியாகிவிட்டால் பாப்தாதா டச் செய்வார், கைத்தட்ட வைப்பார். இயற்கை தன் வேலையை ஆரம்பிக்கும், அறிவியலும் தன் வேலையை ஆரம்பிக்கும். என்ன தாமதம்? அனைவரும் தயாரா? 16,000 தயாரா? ஆகிவிடுவீர்களா? இந்த பதில் விடுவிக்க 16,000 தயார் என ரிப்போர்ட் வர வேண்டும். முழு தூய்மையால் பரிபூரணம் அடைந்தீர்களா? பாப்தாதாவிற்கு கைத்தட்ட வைப்பதில் நேரம் அதிகமாக ஆகாது. தேதி சொல்லுங்கள், அனைவரிடமும் கேளுங்கள், பாருங்கள், ஆகியே தீர வேண்டும். ஆனால் சொன்னபடி நான் எனும் சொல்லை முழுமையாக மாற்றினால்தான் தந்தையுடன் செல்வீர்கள். இல்லையேல் பின்னால் தான் வர நேரிடும். எனவேதான் பாப்தாதா இன்னும் கதவை திறக்கவில்லை. ஏனென்றால் உடன் செல்ல வேண்டும். பிரம்மா பாபா குழந்தைகள் அனைவரிடமும் கதவை திறக்க தேதி கொடுங்கள் என்று கேட்கிறார். கதவை திறக்க வேண்டும் அல்லவா? நடத்த வேண்டும் என்று கொண்டாடுவது என்றால் மாறுவதாகும். கேக் மட்டும் வெட்டினால் போதாது, நான் என்பதை அழிக்க வேண்டும். யோசித்துக் கொண்டு இருக்கின்றீர்களா? யோசித்து விட்டீர்களா? ஏனென்றால் அமிர்த வேளையில் பாப்தாதாவிடம் அனைவருடைய விதவிதமான எண்ணங்கள் வந்து சேருகிறது. கலந்து பேசி தேதி சொல்லுங்கள். தேதி குறிக்காமல் எந்த செயலும் நடைபெறாது. மகாரதிகள் முதலில் கூடி தேதி குறியுங்கள், பிறகு அனைவரும் பின்பற்றுவார்கள். பின்பற்றுபவர்கள் தயாராக உள்ளனர். நீங்கள் தைரியம் வைத்தால் சக்தி கிடைத்துவிடும். இப்பொழுது ஊக்கம் உற்சாகம் வைத்தீர்கள், எல்லாம் தயாராகிவிட்டது. அவ்வாறே முழுமை பெற திட்டமிடுங்கள். கர்மாதீதாகி தீருவோம் என எண்ணம் வையுங்கள். என்ன ஆனாலும் சரி, ஆகியே தீருவோம் என எண்ணம் வையுங்கள். என்ன ஆனாலும் சரி, ஆகியே தீருவோம், செய்தே தீருவோம், நடந்தே ஆக வேண்டும். விஞ்ஞானிகளின் சப்தமும் விநாசம் செய்பவர்களின் சப்தமும் பாபாவின் காதுகளில் விழுகின்றது. அவர்களும் ஏன் நிறுத்துகிறீர்கள், ஏன் நிறுத்துகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அட்வான்ஸ் பார்ட்டியினரும் தேதி குறியுங்கள், தேதி குறியுங்கள் என்று சொல்கிறார்கள். பிரம்மா பாபாவும் தேதி குறியுங்கள் என கூறுகிறார். இது குறித்து மீட்டிங் வையுங்கள். பாப்தாதாவால் இவ்வளவு துக்கத்தை பார்க்க முடியவில்லை. முதலில் சக்திகள் பாண்டவர்கள் உங்களுக்கு தேவதா ரூபத்தில் இரக்கம் வர வேண்டும். எவ்வளவு கூக்குரல் போடுகிறார்கள். இந்த கூக்குரலின் ஒளி உங்கள் காதுகளில் கேட்க வேண்டும். காலத்தின் அறைகூவல் எனும் நிகழ்ச்சியை செய்கிறீர்கள் அல்லவா? இப்போது பக்தர்களின் கூக்குரலை, துக்கப்படுபவர்களின் கூக்குரலை கேளுங்கள். சேவையில் முதல் நம்பர் நன்றாக செய்கிறீர்கள். பாப்தாதா அதற்கு சான்றிதழும் தருகிறார். ஊக்கம் உற்சாகம் நன்றாக உள்ளது. குஜராத் நம்பர் 1 உள்ளார்கள். வாழ்த்துக்கள். இப்போது சிறிதளவேனும் கூக்குரலை கேளுங்கள். பாவம் கதறுகிறார்கள். மனதின் ஆழத்திலிருந்து கூக்குரலிடுகிறார்கள். அல்லல் படுகிறார்கள். விஞ்ஞானிகளும்
எப்போது எப்போது என கூக்குரலிடுகிறார்கள். சரி, இன்று கேக் வெட்டுங்கள், நாளையிலிருந்து கூக்குரலை கேளுங்கள். கொண்டாடுவதே சங்கமயுகத்தின் மங்களம். ஒரு புறம் கொண்டாடுங்கள், மறுபுறம் ஆத்மாக்களை உருவாக்குங்கள். நல்லது, என்ன கேட்டீர்கள்? உங்களுடைய பாடல். துயரப்படுபவர்களுக்கு சிறிதேனும் இரக்கம் காண்பியுங்கள். உங்களையன்றி வேறு யாரும் இரக்கம் காட்ட இயலாது. எனவே இப்போது சமயத்திற்கு ஏற்ப இரக்கத்தின் மாஸ்டர் கடல் ஆகுங்கள். தன் மீது பிறர் மீது இரக்கம் கொள்ளுங்கள். இப்போது இந்த சொரூபத்தில் கலங்கரை விளக்காகி பலவண்ண ஒளிக்கதிர்களை பரவச் செய்யுங்கள். அகிலமெங்கும் பிராப்தி இல்லாத ஆத்மாக்களுக்கு பிராப்தியின் அஞ்சலியை தாருங்கள். நல்லது, சாக்ஷாத் தந்தையை வெளிக்காட்டும் மூர்த்திகளான அனைத்து சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கும் எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தில் இருந்து தந்தையின் அருகேயுள்ள ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் ஒவ்வொரு அடியும் பாபாவிற்கு சமமாக எடுத்து வைக்கும் குழந்தைகளுக்கு நாலாபுறமும் உள்ள பிறந்த நாளுக்கு பாத்திரமான பிராமண குழந்தைகளுக்கு என்றும் ஒரே சீரான சக்தியில் நிரம்பியுள்ள ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் பல கோடி மடங்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நமஸ்காரம். அன்பிலும் அன்பான அவ்யக்த பாப்தாதா தனது கமல கரங்களால் சிவ ஜெயந்தி கொடியேற்றி பிறகு அனைவரும் தங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டீர்கள், கொடியும் ஏற்றினீர்கள். ஆனால் அகிலமே உலக உருண்டை மீது நின்று கொண்டு உங்கள் அனைவருடைய முகத்திலும் பாபாவின் திருவுருவ கொடியை பார்க்க வேண்டும். அந்த நாளை வெகு விரைவில் கொண்டு வாருங்கள். இந்த துணி கொடி நிமித்தமாக உள்ளது. ஆனால் குழந்தைகளான உங்களுடைய ஒவ்வொருவர் முகத்திலும் பாபாவின் சித்திரம் தென்பட வேண்டும். அத்தகைய கொடியை பறக்க விடுங்கள். அந்த நாளும் வெகு வெகு விரைவில் கொண்டு வர வேண்டும். வரும். ஓம் சாந்தி. வரதானம் எல்லைக்கு அப்பாற்பட்ட ராயலான ஆசைகளில் இருந்து விடுபட்டு சேவை செய்பவராக ஆகி தன்னலமில்லாத சேவாதாரி ஆகுக. விளக்கம். பிரம்மா பாபா கர்ம பந்தனம் இல்லாமல் விடுபட்டு வாழ்ந்து காண்பித்தார். சேவை மற்றும் அன்பை தவிர வேறெந்த பந்தனமும் இல்லை. சேவையில் ஏற்படும் எல்லைக்கு உட்பட்ட ராயலான ஆசைகளும் கணக்கு வழக்கெனும் கயிற்றில் கட்டிவிடும். உண்மையான சேவாதாரி இதிலிருந்தும் விடுபட்டு இருப்பார். தேக பந்தனம், உறவுகளின் பந்தனம், சேவையில் சுயநலம், இவைகளும் பந்தனம் எனும் துயரத்தில் தள்ளும் கயிறு. இது போன்ற ராயலான கணக்கு வழக்கு எனும் பந்தன கயிற்றிலிருந்து விடுபட்டு தன்னலமில்லாத சேவாதாரி ஆகுக. ஸ்லோகன். வாக்குறுதிகளை கோப்புகளில் சேர்த்து வைக்காமல் செய்து முடித்து காண்பியுங்கள். குறிப்பு. இன்று மாதத்தின் 3வது ஞாயிறு. அகில உலக தியான தினம். பிராமணர்கள் அனைவரும் கொழுமி இருந்து மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை விசேஷமாக பரம்தாமத்தை அடைந்து ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்யுங்கள். மனம் புத்தியை ஒருமுக பெறச் செய்து ஜுவாலை சொரூபத்தில் நிலைத்து சம்பன்ன சம்பூர்ண நிலையை அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி.